ஸ்ரீகாந்த் இப்போ வெளியில வந்திருக்காரு ஜாமீன்ல. இப்போ அவர் எப்படி இருக்காரு? திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு ஏதோ கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் மட்டும் தான் இந்த தவறு பண்றாங்க, பாக்கி எல்லாரும் ரொம்ப ஒழுக்க சீலர்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. பாலிவுட்டில் அது இருந்துச்சு, அப்படியே வந்து டோலிவுட் வந்துச்சு, டோலிவுட்லேருந்து கேரளாவுக்கு வந்துச்சு, அப்படியே கேரளாவிலேருந்து இங்கே வந்துருச்சு. இது வந்து இவங்களை தவிர நிறைய பேர் இங்கே பயன்படுத்திட்டு இருக்கிறதா. கூலி படம் அது வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகும், குறிப்பா வந்து 1000 கோடி அப்படிங்கிற அந்த இலக்கை எட்டுமா? அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கூலியை பொறுத்தளவுக்கு அதில் இருக்கிற எல்லாமே வந்து பெரிய ஆட்களாக இருக்காங்க. அந்த பேக்கேஜ் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்குது. தியேட்டருக்கு வரும்போது தான் அது தெரியும் என்னன்ட்டு. கமல் சாரோட அடுத்த படம் தொடர்பான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. இப்போ வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாரு. எப்படி இருந்தாலும் இந்த புது மாப்பிள்ளை வந்து ஊராக தேனியில் போன கதையா, இவர் ரெகுலராக பார்லிமெண்ட்டுக்கு போவார், கொஞ்சம் அங்கே பேசணும்லாம் ஆசைப்படுவார். அது கொஞ்சம் போர் அடிக்கும் போது வருவார். தமிழில் வந்து சிவகார்த்திகேயனோட மார்க்கெட்டை வந்து தனுஷ் வந்து வீழ்த்துவாரா? ஒன்றும் இல்லை, இப்போ குபேரா படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க முடியுமா? ஸ்ரீகாந்த் இப்போ வெளியில வந்திருக்காரு ஜாமீன்ல. இப்போ அவர் எப்படி இருக்காரு? இதுக்கப்புறம் அவருடைய அந்த சினிமால அந்த கெரியர்ல அவரோட வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது? நல்லா வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ நமக்கு அவருக்கு ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது. நான் ஒரு 5 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். பேசிக்கலாக ரொம்ப நல்ல மனிதர் அவர். அவர் வந்து இப்படி ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழலில் போய் சிக்குவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டும் சரி, அவரும் சரி, ரொம்ப நல்லவங்க. ஏதோ ஒரு ஒரு மன உளைச்சல், எங்கேயாவது வந்து இதை நம்ம வந்து இறக்கி வச்சிட முடியும் அப்படின்னு நினச்சி தான் அவர் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ஆளாயிட்டதாக நான் நினைக்கிறேன். பட்டு பாவம், அது வெளியில் வந்துட்டாருன்னா ரொம்ப நல்லது. அவருடைய சினிமா எதிர்காலத்தை பற்றி நமக்கு தெரியல. ஏன்னா அந்த முடிவை அவர் தான் எடுக்கணும். ஏன்னா சில முடிவுகள் தவறாக எடுக்கும் பொழுது அதன் தொடர்ச்சியாக இன்னும் எல்லா முடிவுகளுமே தவறாக அமையும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்ரீகாந்தாக வந்திருக்கார் அவர். ஏற்கனவே இருந்த ஸ்ரீகாந்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு புது அனுபவத்தோடு இங்கே வந்திருக்காரு. இதற்கப்புறம் நாம் வந்து இப்படிப்பட்ட படங்களை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கவனமாக படங்களை பண்ண ஆரம்பித்தாருன்னா இங்கே நிறைய இடம் இருக்குது. சினிமாவில் வந்து முகந்தெரிந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் படம் பார்க்க 10 பேர் உள்ளே வருவான். இவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகராக இருக்கும் பொழுது கதையை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாருன்னா சம்பளத்தெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா இப்போ அவருக்கு தேவை வாய்ப்பு தான். எனக்கு சம்பளம் கொடுன்னா யாரும் வரமாட்டான். நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட சம்பளம் இல்லாமல் கூட நான் நடிக்கிறேன், எனக்கு ஒரு படம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு போனாருன்னா கட்டாயமாக மீண்டும் வரலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் சினிமா வட்டாரங்களில் அவரை பற்றி என்ன டாக் இருந்தது? இது நம்ம யார்ட்டையும் அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நமக்கு தெரியல. ஆனால் ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஏன்னா இங்கே திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு ஏதோ கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் மட்டும் தான் இந்த தவறு பண்ணுறாங்க, பாக்கி எல்லாரும் ரொம்ப ஒழுக்க சீலர்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இந்த கலாச்சாரம் பரவிருச்சு. எப்படி வந்து பாலிவுட்டில் அது இருந்துச்சோ அப்படியே வந்து டோலிவுட் வந்துச்சு, டோலிவுட்லேருந்து கேரளாவுக்கு வந்துச்சு, அப்படியே கேரளாவிலேருந்து இங்கே வந்துருச்சு. இது வந்து இவங்களை தவிர நிறைய பேர் இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கிறதா தகவல்கள் இருக்குது. போலீஸ் விசாரணையில் கூட அது தெரிஞ்சதா சொல்கிறாங்க. அப்போ ஏதோ இவர் மட்டும் பண்ணது மாதிரி யாருமே வந்து பேச மாட்டாங்கல்ல. நாம் எப்படி மாட்டிக்காமல் இருக்க போகிறோம், ஸ்ரீகாந்த் மாட்டிட்டாரே அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர அவர் பாரு அப்படின்னு யாரும் அவரை நகைப்பதற்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. அடுத்ததா ரஜினி அவர்களோட கூலி படம் அது வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகும், குறிப்பாக வந்து 1000 கோடி அப்படிங்கிற அந்த இலக்கை எட்டுமா? இல்லைங்க, ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி இது ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற பல படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரால் மெட்டீரியலாக மாறி இருக்குது. இப்போ பாருங்கள், தக் லைஃப்லாம் ரொம்ப எதிர்பார்த்த படம், இந்தியன் 2லாம் ரொம்ப எதிர்பார்த்த படம், கடைசியில் என்னாச்சு? அப்போ எந்த படத்துக்குமே இங்கே உத்தரவாதம் கிடையாது. படம் வெளியில் வந்த பிறகு தான் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ கூலியை பொறுத்தளவுக்கு அதில் இருக்கிற எல்லாமே வந்து பெரிய ஆட்களாக இருக்காங்க. பெரிய செலவு பண்ணி ஒரு பெரிய நிறுவனம் தயாரிக்குது. அந்த பேக்கேஜ் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்குது. அது தியேட்டருக்கு வரும்போது தான் அது தெரியும் என்னன்ட்டு. இன்னொன்று, தமிழ் படங்கள் எதுவும் 1000 கோடி தொட்டதே கிடையாது. நாம் தான் வந்து இந்த படம் 1000 கோடி, அந்த படம் 1000 கோடின்னு சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னொன்று, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கூலி ரிலீஸ் ஆகும்போது வார் 2ன்னு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தியேட்டர் எண்ணிக்கை உங்களுக்கு குறைஞ்சிரும். தியேட்டர் எண்ணிக்கை அதிகமாக போட்டால் கூட ஓரளவுக்கு அந்த கலெக்ஷனை நம்ம டச் பண்ணலான்னு ஒரு ஆசைப்படலாம். பட் அதற்கும் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இருக்கிற தியேட்டரே பாதி தியேட்டர் பறி போயிடும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்ததாக வந்து இப்போது சிம்பு
அவங்கள வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நீங்க வந்து அவர் கூட பேசி பழகியிருக்கீங்க. ஸோ இப்போ அவரோட கரண்ட்டா அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிற அப்டேட்லாம் தெரியணும். ஆக்சுவலாக அவங்க வீட்டில் ரொம்ப உள்ளபடியே கவலைப்படுறாங்க. சிம்புவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்ட்டு. அவங்களும் வந்து பல இடங்களில் முயற்சி பண்ணாங்க. சினிமாவுக்கு உள்ளேயும் சரி, சினிமாவுக்கு வெளியிலையும் சரி, ஏதோ ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா போதும். அதே மாதிரி சிம்பு யாரையாவது காதலித்தால் கூட நாங்கள் பச்சை கொடி காட்டுவதற்கு ரெடி, யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தாங்க. பட் சிம்பு வந்து இந்த திருமண வாழ்க்கை மீது அவருக்கு பிடிப்பம் இல்லையா அல்லது வந்து என்னன்னு தெரியல, அவர் தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார். நான் கூட ஒரு முறை கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கள் அம்மா மாதிரி வந்து ஒரு ஆளுமை சக்தியோட ஒரு பெண்ணை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க அம்மா வந்து எல்லாருமே ஒரு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்பாங்கல்ல, அது அவங்கள்ட்ட ரொம்ப உண்டு. அவங்க அப்படி வந்தாலே ஒரு மாதிரி கம்பீரமாக அந்த யூனிட்டே அலறும். அவங்க டிஆர் ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தாருன்னா அவங்க வந்து நின்னாங்கன்னா அப்படியே அந்த மொத்த யூனிட்டுமே அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலண்டில் போயிடும். ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு ஆளுமையான லேடி அவங்க. எங்கள் அம்மா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா அது எப்படி கிடைக்கும்? நீங்கள் அப்படி அவர் சொல்கிறாரு. பட் எனக்கு தெரிந்த ஒரு அப்படியே ரொம்ப ரொம்ப தள்ளி போட்டு இன்றைக்கி வயசு கிட்டத்தட்ட 50 நெருங்குறாரு அவர். ஸோ அதனால் அந்த என்ன அவர் என்ன முடிவெடுத்துருக்கிறாருன்னு தெரியல. நடுவில் அவருக்கு சில காதல்கள் இருந்துச்சு. நிச்சயதார்த்தம்லாம் கூட பண்ணதெல்லாம் தகவல்கள் வந்துச்சு. பட் அப்படியே ட்ராப். வடசென்னை படத்தில் வந்து அவர் கமிட் ஆகி நடிக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த படம் முடியறதுக்கே ஒரு 2 இயர்ஸ் எடுக்கும். அப்படிங்கும்போது அப்போ வந்து அடுத்த தயாரிப்பாளர்கள் அவங்களோட கதியெல்லாம் என்ன ஆகுறது அப்படிங்கிறது இருக்குல்ல. இல்லை 2 இயர்ஸ் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இப்போ வெற்றிமாறன் வந்து அவருக்கு ஒரு மணி ஃப்ளோ இல்லாமல் சிரமப்படுறார். ஆக்சுவலாக விடுதலை 2ல் அவருக்கு பெருசாக சம்பளம் இல்லை. இந்த 2 படத்துக்கும் சேர்த்து அவர் ஒரு சம்பளம் ஒன்று வாங்கினார். இப்போ வாடிவாசலுக்கு முழு சம்பளத்தையும் அவர் முதல்ல வாங்கிட்டார். இப்போ இந்த வட சென்னைக்கு அவர் வாங்குகிற சம்பளம்ங்கிறது வந்து வாடிவாசலில் வாங்கின சம்பளத்தை கழிப்பதற்கான ஒரு வேலை தான். அப்படி இருக்கும்போது இந்த படத்துலேயும் அவருக்கு பெருசாக கையில் பணம் வராது. அவரே இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு மனுஷி இன்னொரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு. இப்போ அந்த படமும் ரிலீஸ் ஆனால் தான் கொஞ்சம் மணி ஃப்ளோ வரும். இப்படி பண நெருக்கடியில் இருக்கிற ஒருத்தர் சீக்கிரம் அந்த படத்தை முடிச்சுட்டு இன்னொரு படத்துக்கு போனால் தான் அங்கேருந்து ஒரு சம்பளத்தை வாங்க முடியும். இது வந்து ஒரு அடிப்படையான கணக்கு. அதனால் இந்த படத்தை அவர் சீக்கிரம் முடிச்சிடுவாருங்கிறது நம்முடைய நம்பிக்கை. இன்னொன்று வந்து சிம்புவை பொறுத்தளவுக்கு அவர் வரிசையாக படங்களை கமிட் பண்ணி வச்சுருக்கார். ஏற்கனவே வந்து ஒரு 3 படத்தோட அறிவிப்பு வந்துருந்துச்சு வெற்றிமாறன் படம் இல்லாமல். அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் வெயிட் பண்ணுவாங்க. அப்போது வந்து இவர் இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு போயே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் சிம்பு. அதனால் 2 வருஷம்லாம் எடுக்காது. அடுத்ததாக கமல் சாரோட அடுத்த படம் தொடர்பான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அதுக்கான காரணம் என்ன? தக் லைஃப் வந்து அவ்வளோ அடி வாங்கிடுச்சா அந்த படம்? தக் லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே ஒரு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவர் தான் ஓன் ரிலீஸ் பண்ணார் வேர்ல்டு வைடு. அப்போ ரீஃபண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அது ஒரு பக்கம் அதுக்கு ஒரு பெரிய பேர்டன் கிடையாது. கமலை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நிறையா சம்பாதிச்சார், கொஞ்சம் இழந்தார். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் இழந்திருக்கார், அவ்வளோதான். அது திருப்பி கொடுத்துட்டு அடுத்த படத்தை கம்பீரமாக எடுக்க போயிடுவார், அது வேறு. ஆனால் இப்போ வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். எப்படி இருந்தாலும் இந்த புது மாப்பிள்ளை வந்து ஊராக தேனியில் போன கதையாக இவர் ரெகுலராக பார்லிமெண்ட்டுக்கு போவார், கொஞ்சம் அங்கே பேசணும்லாம் ஆசைப்படுவார். அது கொஞ்சம் போர் அடிக்கும் போது வருவார் இங்கே. அது கிட்டத்தட்ட 1 மாதம் ஹனிமூன் பீரியட்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தார்னா ஸ்டன் மாஸ்டர்ஸ் அன்பறிவு அவங்க வந்து கமலை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் கமலுடைய அடுத்த படம். அடுத்து தனுஷ் அவர்களோட குபேரா படம் எவ்வளோ ஹிட்டு? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த படம் ஹிட் இல்லை. ஆமாம், அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி அடையலை. என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தில் தனுஷ் வந்து தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிற மாதிரியே படம் இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் கையில் ஒரு 10 கோடி வந்துருச்சு. அந்த பிச்சைக்காரன் அதுக்கப்புறம் அந்த 10 கோடியை என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி கதை இருந்ததுன்னு வச்சுக்கலாம். வில்லனுக்கும் அவனுக்குமான ஒரு வார், கடைசியில் ஹீரோ ஜெயிச்சார்னு இருந்தால் அதுதான் நம்ம விரும்புகிற ஃபார்மேட். அதை வந்து இங்கே யாரும் அந்த ஃபார்முலாவை பின்பற்றுற மாதிரி எனக்கு தெரில அந்த டைரக்டரு. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த படம் பெருசாக எடுக்கலை. பட்டு தெலுங்கில் வந்து அந்த படம் ஹிட்டு. தெலுங்கில் வந்து நாகார்ஜுனா இருந்தார். அங்கே தனுஷுடைய நடிப்பு பயங்கரமாக கொண்டாடினாங்க. தெலுங்கில் அந்த படம் ஹிட். தமிழில் வந்து சிவகார்த்திகேயனோட மார்க்கெட்டை வந்து தனுஷ் வந்து வீழ்த்துவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்னொன்று, சிவகார்த்திகேயனை வந்து வளர்த்ததே தனுஷ் தான். அப்படிங்கும்போது அந்த ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது இவரை விட அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படிங்கிற, அது ஆக்சுவலாக என்ன பஞ்சாயத்து அது? இல்லைங்க, ஆக்சுவலாக ஆரம்ப காலத்தில் தனுஷ் படத்தில் தான் அறிமுகமானார். தனுஷ் வந்து அவருக்கு ஒரு பெரிய அளவு சப்போர்ட்டாக இருந்தார்.
அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து சிவகார்த்திகேயன் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. அது சாதாரண உழைப்பு கிடையாது. இப்போ இங்கே சினிமாவில் பல ஹீரோக்கள் பண்ண தயங்குகிற விஷயத்தெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். முதல்ல அவர் படத்துக்கு சம்பளம் பாக்கி இருந்தால் அதை வந்து விட்டு கொடுத்துருக்கிறார். இங்கே அப்படி எந்த ஹீரோவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் படம் ரிலீஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, என் பணத்தை கொடுன்னு நிற்கிற ஹீரோக்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் என் சம்பளமே போனாலும் பரவாயில்ல, கடன் பத்திரத்தில் கூட நான் கையெழுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கி தரேன், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கட்ஸு சிவகார்த்திகேயனுக்கு இருந்துச்சு. அப்படி தான் வந்து அவர் உயிரை பணையம் வச்சு தான் ஒவ்வொரு தடையும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த உழைப்பை முதல்ல, அந்த தைரியத்தை நம்ம பாராட்டணும். தனுஷ் வந்து அப்படி எங்கேயாவது விட்டு கொடுத்து வந்தாரன்னா, அப்படி நம்ம சிவகார்த்திகேயனோட ஒப்பிடும்போது அப்படிலாம் அவர் இல்லை. ஆனாலும் நல்ல வேளையாக அவருக்கு தொடர் வெற்றிகளை கொடுத்து அவர் இந்த இடத்துக்கு வந்துட்டார். இன்னொன்று வந்து தனுஷ் சிறந்த நடிகரா, சிவகார்த்திகேயன் சிறந்த நடிகரான்னா கண்ணை மூடின்னு சொல்லிடலாம் தனுஷ் தான். தனுஷ் போல் நடிப்பதற்கு இன்னொரு சிவாஜி தான் பிறந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு தனுஷ் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு. இன்றைக்கி தனுஷ் பண்ணுகிற பலவிதமான கதைகள் இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ குபேரா படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க முடியுமா? முடியவே முடியாது. சிவகார்த்திகேயன் ஃபார்முலா வேறு, தனுஷுடைய ஃபார்முலா வேறு. ஆனாலும் சிவகார்த்திகேயன் தன்னுடைய சொந்த உழைப்பு, விட்டு கொடுக்கும் தன்மை, இதனால் மேலே வந்துட்டார். அதை அவர் தொடர்ந்து இன்னும் கடைபிடிப்பார். இப்போ நாளைக்கு இன்னொரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்கு ஒரு சிக்கல்னா கூட சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக சம்பளம் வேண்டாங்க பார்த்துக்கலாம் பார். ஸோ அது வந்து மற்றவர்களுக்கு வருமானா வராது. ஸோ அதனால் சிவகார்த்திகேயனும் ஜெயிக்கட்டும், தனுஷும் ஜெயிக்கட்டும், அவ்வளோதானே. இல்லைன்னா 2 பேரும் பெரிய ஹிட் ஆகட்டுமே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.